கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் இவைகளை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். பைபிள்ல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நம்ம நாளைய நினைச்சு இன்று நாம் கவலைப்பட வேண்டாம், நாளைக்காக நாளையே கவலைப்படும். அப்படின்னா டுமாரோ த டுமாரோ வில் worry, you need not to worry, father will take care, God is in control. அது எப்படின்னா, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், புல் பூண்டுகளை பாருங்கள், இவைகளை எல்லாம் பரமபிதா உடுத்துவிக்கிறார், போஷிப்பிக்கிறார். இதற்காக அதனால நீங்க எதை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று அநேக முறை பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கவலைப்படாமல் இருக்க, கவலையை மேற்கொள்ள, how to overcome worries, அதுக்கு ஈஸியான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. அதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அந்த பொக்கிஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். நான் வாசிக்கின்றேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனத்துல என்ன பெரிய விசேஷம் இருக்கு? இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தானே. கவலைப்படுறதுன்னா இந்த வசனம் தான் எங்களுக்கு தெரியும், கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால கவலைப்பட முடியாம இருக்குமா ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரின்சிபிள்ஸ சரியாக நாம் கவலைப்படும் போது அதை கரெக்டா கொஞ்ச நேரம் அமர்ந்து அதை நாம் அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா கவலையை ஜெயித்து எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம். அப்படின்னா இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் தர முடியாத ஒரு சமாதானம் ஆண்டவரால் தர முடியும். பொதுவாக எல்லாரும் பல புண்ணிய ஸ்தலங்களை தேடி செல்லுவது இதற்காக, இல்லை என்றால் பெரிய கோயில்களை தேடி செல்லுவது. அதாவது எல்லா மதத்திலும் இப்படி தேடி செல்லுகின்ற பழக்கம் இருக்கிறது. கிறிஸ்தவத்துல நம்ம பார்த்தோம்னா கேத்தலிக்ஸ் நிறைய நேரம் வேளாங்கண்ணிக்கு போவாங்க. சிஎஸ்ஐ பெந்தேகோஸ்துக்காரங்கெல்லாம் 4 மாவடிக்கு போவாங்க. ஹிந்துஸ்னா ஒருவேளை திருப்பதி, இல்லைன்னா பழனி, இல்லைன்னா திருச்செந்தூர், மதுரை, இந்த மாதிரி பல டெம்பிள்ஸ்க்கு போவாங்க. சில நேரம் இந்த மாதிரி பெரிய டெம்பிள்ஸ்ல எல்லாம் irrespective ஆஃப் ரிலிஜன், எந்த மதத்தை சார்ந்தவர்களும் வருவதும். குறிப்பாக வேளாங்கண்ணியிலையும் பார்க்கலாம் எல்லா மதத்தினவரையும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் நாம் பார்க்கலாம், அதே மாதிரி 4 மாவடியிலும் பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, நாம் இப்படி செல்லும் பயணங்களால் ஒரு ஷார்ட் டைம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பீஸ், இல்லைன்னா ஒரு சமாதானம் கிடைக்குது அங்க இருக்கும்போது. ஆனால் திரும்பி இல்லத்திற்கு வந்த பின்பு அந்த சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். அங்க இருக்கும்போது அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை நாம் உணர்கிறோம், ஒரு ஒரு பெரிய சமாதானத்தை உணர்கிறோம். ஆனால் வீட்டுல வந்தவுடன் அந்த சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஏனென்றால் அது ஒரு போலியான சமாதானம், உண்மையான சமாதானம் அல்ல. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு யோவான் சுவிசேஷத்திலே இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானம், மை பீஸ், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு இங்கு வைத்து போகிறேன். அது என்ன சமாதானம்? எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த உலகத்திலே உள்ள எந்த மனிதர்களாலும் தர முடியாத சமாதானம். எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு தேடி சென்றாலும், எவ்வளவு பெரிய விதமான பூஜைகளையும் ஆராதனைகளையும் மேற்கொண்டாலும், எவ்வளவு தான தர்மங்களை செய்தாலும் நான் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வது எப்படி? கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை சரியாக அநேக வழியில புரிந்து கொள்வதில்லை. எனவேதான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, நமக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமருவதற்கு பொறுமை இல்லை. பைபிள் எடுக்கணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு இரிட்டேஷன். பைபிளை பார்த்தா கூட நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வர மாட்டேங்குது. மொபைலை பார்த்தா பயங்கர இன்ட்ரெஸ்ட். இட்ஸ் வெரி அட்ராக்டிவ். நம்மளை அழகா அப்படி கொண்டு போயிட்டே இருக்கும், ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும். எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறோம், அதே சமாதானத்தை தேடுகிறோம் இந்த மொபைல் வழியா. ஆனா முடியும் போது வாட் a stupid person I am, I have wasted my time. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஃபீல் பண்றோம். பட் ஸ்டில் we are continuing the same thing as usual. கடைசியில என்ன நடக்குது? கவலை, டிப்ரெஷன், பிபி, ஸ்ட்ரெஸ், திஸ் அண்ட் தட். வாருங்கள், நம்ம இந்த வசனம் சரியாக புரிந்து கொள்ள NLTன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். அந்த டிரான்ஸ்லேஷன்ல இந்த வசனம் எப்படி வருதுன்னா, டோன்ட் worry about anything, instead
ப்ரே அபவுட் எவ்ரிதிங். ஒண்ணுக்கும் கவலைப்படாதுங்க. டோன்ட் worry about anything. இது நமக்கு நாமே சொல்ல வேண்டும். ஒரு பிரச்சனையான சூழலிலே, கிருபா கவலைப்படாதடா, நோ வரிஸ். நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு நாமே சொல்லணும். டோன்ட் worry about anything. காட் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, இன்ஸ்டட் ப்ரே அபவுட் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் குறித்து, எதெல்லாம் என்னுடைய மனதை பாதிக்கின்றதோ, எங்கெல்லாம் நான் ஏமாற்றத்தை சந்தித்தனோ, எதெல்லாம் இந்த கவலைக்கு காரணமாய் இருக்கிறதோ, யாரெல்லாம் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைக்கிறேன், யாரெல்லாம் என்னை பகைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன், இது எல்லாவற்றையும், என்னுடைய பிரச்சனையான சூழல் எல்லாவற்றையும் நான் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். டோன்ட் worry about anything. இன்ஸ்டட் ப்ரே அபவுட் எவ்ரிதிங். எதுக்காகவும் கவலைப்படாதுங்க. ஆனா என்ன செய்யுங்க? ப்ரே அபவுட் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். எப்படி சொல்ல வேண்டுமா? டெல் காட் வாட் யூ நீட். வெரி சிம்பிள். டெல் காட் வாட் யூ நீட். உனக்கு என்ன வேணும் அதை ஆண்டவரிடத்துல சொல்லு. நிலம் வேண்டுமா, இல்ல இந்த உலகத்தில் உள்ள என்ன மாதிரி வேணுமா, இந்த கவலை இதிலிருந்து மாற வேண்டுமா, நமக்கு என்ன பிரச்சனையோ அதை ஆண்டவரிடத்துல சொல்ல வேண்டும். டெல் காட் வாட் யூ நீட். இது எல்லாருமே செய்வாங்க. நமக்கு தேவையானதை எல்லாருமே செய்வாங்க. ஆனா அதுக்கு அடுத்ததுதான் ஒரு கோல்டன் ரூல், ரொம்ப முக்கியமான காரியம். அதுக்கு அப்புறம் தான் சொல்லிருக்கு, அண்ட் தேங்க் ஹிம் ஃபார் ஆல் ஹி ஹஸ் டன். அண்ட் தேங்க் ஹிம் ஃபார் ஆல் ஹி ஹஸ் டன். நம்ம அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எதற்காக? இன்று வரை என் வாழ்வில் அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அனைத்துக்கும் காரணராக இருக்கிறவர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆக எல்லா நன்மைகளையும் நாம் அவரிடத்திலிருந்து தான் பெற்றிருக்கிறோம். எங்கிருந்து நாம் தொடங்க வேண்டும் என்றால் எல்லாத்தையும் எழுதணும். அப்படி எழுதிதான் தாவீதுக்கு அநேக சங்கீதங்கள் வந்தது. தாயின் கருவிலிருந்து நம்மை தாங்கியவர், என்னுடைய நினைவுகள் உருவாகும் முன்னமே என்னை பேர் சொல்லி அழைத்தவர், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், என்னுடைய பெற்றோர்கள் மறந்தபோது என்னை மறவாதவர், மனிதர்கள் கைவிட்ட போது என்னை கைவிடாதவர். இவை அனைத்திற்கும் ஆண்டவரிடத்திலே நன்றி சொல்ல வேண்டியது. வெறும் வாயிலே சொல்வதோடு நிறுத்தி விடாமல் ஒரு டைரியில அதை ஒரு பிரேயராக எழுதவர். தேங்க் ஹிம் ஃபார் ஆல் ஹி ஹஸ் டன். அப்படி எழுதி முடிக்கும் போது, then you will experience God's peace which exceed anything human understand. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தமிழிலே இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதை வாஸ்தோட எல்லாரும் என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம் 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 அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலே ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் நாம் அநேக வேளையில. சபைகள்ல கேட்டால் அநேக வேளையில ஸ்தோத்திரம்னா மீனிங் என்னது தெரியாது. அது டிவைன் வேர்ட் அப்படியெல்லாம் எல்லாரும் நினைச்சிட்டு, அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். நன்றி என்கிற வார்த்தைக்கு உள்ள சான்ஸ்கிரிட் வேர்டு தான் என்னது? ஸ்தோத்திரம். நம்ம தமிழ்ல அதை சொல்லணும்னா நன்றி அப்படின்னா நன்றி செலுத்தும் வேண்டுதல். அதை தான் நம்ம ஆங்கிலத்துல அந்த டிரான்ஸ்லேஷன்ல நான் எப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்றேன். டோன்ட் worry about anything. Instead, pray about everything. Tell God what you need and thank him for all he has done. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லாவற்றிற்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? முதல்ல ஆண்டவர் நன்றி செலுத்த சொல்லல. முதல்ல என்ன செய்ய? உனக்கு பண தேவையோ, பொருள் தேவையோ, பிரச்சனையோ, வியாதியோ, என்னது எல்லாமோ எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சொல். அடுத்தது என்ன செய்யணும்? தேங்க் ஹிம் ஃபார் ஆல் ஹி ஹஸ் டன். இதுவரை நம் வாழ்க்கையில அவர் நம்மை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து நம்மை வழிநடத்தி வந்தத ஒவ்வொரு காரியங்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இதயத்தின் ஆழத்திலிருந்து. அப்படி நன்றி செலுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். நீங்களும் இதை சோதித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்விலும் பயனுள்ளதாக அமைந்ததென்றால் மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் தெய்வீக பரலோக சமாதானத்தை தந்து வழி நடத்துவாராக. ஆமென். நன்றி.